29வது ஸ்லோகத்தின் ரசப்பிரவாகமான அனுபவங்களைத்தான் நாம் தற்போது தொடர்ந்து பார்த்து வருகிறோம். முனி பகுமதிசாரா முக்தி நிஸ்ரேணிகேயம் சஹிருதய ஹிருதயானாம் சாஸ்வதி திஷ்ட சித்தி ஷமித விமத கேடா சம்யமீந்திரஸ்ய சுக்திஹி பரிசித கஹனானஹ பிராஸ்துவீர பிரசாதம். சுவாமியினுடைய அந்த திவ்யமான ஸ்ரீசுக்திகளுடைய வைலட்சண்யங்கள் காண்பிக்கப்பட்டன. ராமானுஜர் அவதாரம் செய்து உத்தமமான சதர்த்தங்களை எல்லாம், சதர்த்தங்கள் என்றால் சன்மார்க்கத்தை காண்பிக்கக்கூடிய சன்மார்க்க பிரதிஷ்டாபனார்த்தங்களை எல்லாம் சுவாமி ஸ்தாபித்தருளவில்லை என்றால் வியாசோ ஹாசபதீகிருதா பரிஹிருதா பிராச்சேதசேதசா என்று வியாசர் பரிகாசம் செய்யப்பட்டிருப்பார். வால்மீகியுடைய திருவுள்ளம், வால்மீகியுடைய ஹிருதயம் என்ன என்பது அறியப்படாமலேயே இருந்திருக்கும். கிளுப்த கேலி சுகா, சுகபிரம்மம் விளையாட்டு கிளியை போல மற்றவர்களுக்கு ஏளனமாய் இருப்பார் என்றெல்லாம் சுவாமியினுடைய அவதாரத்தினாலே இவைகள் அனைத்தும் ஸ்தாபிக்கப்பட்டன. இதைத்தான் நாம் கீழே பலமுறை பார்த்தோம். நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது என்று திருவரங்கத்தமுதரார் அருளி செய்த ராமானுஜனுட்டந்தாரின் அர்த்த விசேஷங்கள் எல்லாம் இங்கே காண்பிக்கப்படுகின்றன. அந்த ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் என்று அந்த பூர்வாச்சாரியர்கள் மகான்கள் பெரியோர்கள் டங்க திரமிட குஹதேவ பாருஜி பிரம்மநந்தி முதலானதான பெரும் வேதாந்திகள் அவர்கள் காண்பித்தொழினதான சித்தாந்தத்தை சுவாமி ராமானுஜர் மறுபடியும் புனச்ச அதை மீண்டும் ஸ்தாபித்தொழினார். பிரம்மசூத்திரத்தின் வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யத்தின் மங்கள ஸ்லோகத்தில் பாராசரியவச்சுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம் சம்சாராக்னி விதீபண வியபகத பிராணாத்ம சஞ்சீவினி பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாம் துனுஜாக்ஷரைஹ சுமனசஹ பௌமாஹ பிபந்து அன்வஹம். அத்தியாச்சரியமான ஸ்லோகம். காலக்ஷேப காலங்களில் ஆச்சாரியர்களிடத்தில் நாம் இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் கிரகித்தோமேனால் அது திவ்யமானது ஆனந்தானுபவத்தை நமக்கு அளிக்கக்கூடியதாக விளங்கும். பாராசரிய வச்சுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதுர்தாம். ராமானுஜருடைய வியாக்கியானங்கள் எத்தகைய மேன்மை பெற்றவை என்றால் பாராசரிய வச்சுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதுர்தாம். பராசரருடையதான பிள்ளை பாராசரியர், அதாவது வியாசர். சகோவாச்ச வியாச பாராசரியா என்று புகழப்படும் வியாசர் இருக்கிறாரே, அவருடைய வச்சுதாம், அவருடையதான திருவாக்காகிறது அமிர்தம். அந்த அமிர்தம் எங்கிருந்து கடைந்து எடுக்கப்பட்டது? எப்படி பார்க்கடலை கடைந்த அமிர்தமானது ஏற்பட்டதோ அதுபோன்று தான் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதுர்தாம், மறைப்பார்க்கடலை திருநாவின் மந்திரத்தால் கடைந்து என்று பாடுவார் கம்பராமாயணத்தில். அதுபோன்று கம்பநாட்டாழ்வான். அதுபோன்று இங்கே உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதுர்தாம், உபனிஷத் எனப்படக்கூடிய மறைப்பார்க்கடல், அந்த மறைப்பார்க்கடலை கடைந்து வியாசர் கொண்டு வந்த அமிர்தம் எது? பிரம்மசூத்திரம் என்னும் அமிர்தம். சம்சாராக்னி விதீபண வியபகட பிராணாத்ம சஞ்சீவனி, அதுவும் அமிர்த சஞ்சீவனம். அமிர்தம் இது மிருத சஞ்சீவனம், இறந்தவர்களை உயிர் பழைக்க வைக்கக்கூடிய அமிர்தம் சஞ்சீவனமாயும் அமிர்தமாயும் விளங்குகிறது. எப்படி? சம்சாராக்னி விதீபண, அந்த சம்சாரத்தில் சம்சாரம் என்னும் பெரிய வெம்மை பெரும் தீயில் பொசுங்கக்கூடியவர்களாக, அந்த சம்சாரத்தில் தாபத்தினாலே தவிப்பவர்களாக இருப்பவர்கள் சம்சாராக்னி விதீபண வியபகட பிராணாத்ம சஞ்சீவனி, அவர்களை மறுபடியும் உயிர் பழைக்க வைக்கக்கூடிய அமிர்தம். தீயினால் சுட்டு பொசுங்கி தேகம் அனைத்தும் சிறைந்திருப்பவர்களை எல்லாம் மறுபடியும் இது உயிர்த்தழச் செய்யக்கூடிய அமிர்தமாய் இருக்கிறது. சம்சாராக்னி விதீபண வியபகத பிராணாத்ம சஞ்சீவினி, இதை காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள், ரட்சித்து வைத்திருக்கிறார்கள். பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாக, நம் பெரியோர்கள். ஏனென்றால் அமிர்தமானது தேவலோகத்தில் எவ்வளவு கட்டுக்காவலுடன் காப்பாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சுலபத்தில் தேவலோகத்திற்கு சென்ற அமிர்தத்தை அடைந்து விட முடியுமா? கருடனுடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கலாமே. அந்த கருடன் தன்னுடைய தாயினுடைய அடிமை தலையில் இருந்து அவளை விடுவிப்பதற்காக தேவலோகத்திற்கு புறப்பட்டு சென்ற வைபவாதிசயம் வர்ணிக்கப்படுகிறது அல்லவா? எந்த வேகத்துடன் சென்றால், அங்கே சென்றால் எவ்வளவு கட்டுப்பாடுகள், கட்டுக்காவல்கள், அமிர்த கலசத்தை நெருங்க முடியாத அளவிற்கு அதை காப்பாற்றி வைத்திருந்தான் தேவேந்திரன். ஏனென்றால் உயர்ந்த பொருள், அந்த உயர்ந்த பொருளை அப்படியே வாரி இறைத்து விட முடியுமா? பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம், இது பூர்வாச்சாரியர்களாலே நன்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபாஷ்யம் என்பது இருக்கிறதே,
ராமானுஜருடைய பிரம்மசூத்திர பாஷ்யம் தற்காலத்தில் அடியன் பல முறை சொல்லிவிட்டேன், பல 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 முறை சொல்லிவிட்டேன். ஏதோ புஸ்தகம் பார்த்தால் எங்களுக்கு புரிந்துவிடும், எங்களுக்கு நல்ல அறிவு இருக்கிறது, ஆங்கிலத்தில் நல்ல பாண்டித்யம் இருக்கிறது, அதனால் ஆங்கிலத்தில் அங்கங்கே விரிவுரை எழுதப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் படித்து விட்டால் எங்களுக்கு இது குறித்ததான தெளிதான ஞானம் உண்டாகிவிடும் என்பதாக மற்றவர்கள் பலரும் மனம் மயங்குகிறார்கள். அப்படி இல்லையப்பா, பகுமதி வியாகாத தூரஸ்திதாம். இந்த சம்பிரதாயத்தை சார்ந்திருந்து சம்பிரதாயத்தின் அர்த்த விசேஷங்களை உபதேசிக்கக்கூடிய ஓரான் வழியான ஆச்சாரியர்கள் திருவடியை அடைந்துய்ந்தால் அன்றோ இது புரியும், இல்லை என்றால் புரியாது. பகுமதி வியாகாத தூரஸ்திதாம். இவர்களுக்கெல்லாம் இது புரியவே புரியாது, கிட்டே வர முடியாது. உயர்ந்ததான மருந்து அவ்வளவு சுலபத்தில் ஏனையவர்களுக்கு எப்படி கிடைக்காதோ, அமிர்தம் என்னும் உயர்ந்த பொருள் மற்றவர்களால் அடைய முடியாதோ, அது போன்றுத்தான் சம்சாராக்னி விதீபன வியபகத பிராணாத்ம சஞ்சீவினியும் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம். ஐயோ, எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமே, நாங்களும் அதனை அடைய வேண்டுமே, நாங்களும் சம்சார வெம்மையில் தவிக்கிறோமே என்று சொல்பவர்கள் ராமானுஜ சரணோஸ்மி தாசகா, ராமானுஜ சரணோங்கிரி தாசகா, ராமானுஜருடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் நாங்கள் சரணாகதி செய்கிறோம். ஸ்ரீமத் ராமானுஜ சரணௌ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று ராமானுஜருடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் சரணாகதி செய்கிறோம் என்று சொன்னார்களேயானால் அவர்களுக்கு ராமானுஜர் வள்ளலாக இந்த மாபெரும் அமிர்தத்தை தான் வழங்குகிறார். ஆனீதாம் து நிஜாக்ஷரைஹி சுமனசஹா பௌமாஹா பிபந்த்வன்வகம். ஸ்ரீபாஷ்யக்காரரின் திருவடி சம்பந்தங்கள் பெற்றவர்களுக்கு இந்த அமிர்தம் அள்ள அள்ள குறையாத ஆறாவமுதமாக, அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுதமாக அது அப்படியே பெருகி வருகிறது. இந்த அமுதத்தை எல்லோரும் பருகி கழித்து ஆனந்திக்கட்டும் என்று சாதிக்கிறார். வியாசர், பராசரர், சக்தி, வசிஷ்டர் பூர்வர்கள் இந்த ஒரு பெரிய மகர்ஷிகளுடைய பரம்பரைக்கு பிறகு டங்கர், திரமிடர், குஹதேவர், பாருச்சி, பிரம்மநந்தி முதலான பிரம்ம வித்துக்கள், பிரம்ம வேதாந்திகள், இவர்கள் எல்லோரும் காண்பித்த வழியில் சுவாமி ராமானுஜர் தான் பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் அருளிச் செய்திருக்கிறார். இது கேவலம் அல்பமான பலன்களை அளிக்கக்கூடியது இல்லை, பிரம்மானந்தமான மகோன்னதமான பலனை அளிக்கக்கூடியது. பொருளும் புதல்வரும் பூமியும் பூங்குழலாரும் என்றே மருள் கொண்டிழைக்கும் நமக்கு நெஞ்சே மற்றுளாறு தாமோ. நாம் தாயே தந்தையே தாரமேக்களை மக்களே என்று பொருளும் புதல்வரும் பூமியும் பூங்குழலாரும், பொருளை ஆசைப்படுகிறோம், புதல்வரை ஆசைப்படுகிறோம், பூங்குழலான மனைவியின் மீது ஆசை கொண்டிருக்கிறோம், மனைவிக்கு கணவன் மீது ஆசை, கணவனுக்கு மனைவி மீது ஆசை, பிள்ளைகளிடத்தில் ஆசை, பெற்றோர்கள் மீது ஆசை, உறவினர்கள் மீது ஆசை, பொருள் சேர்ப்பதில் ஆசை, பெரும் வீடுகளை கட்டிக்கொள்வதில் ஆசை, ஆங்காங்கே நிலபலங்களை வாங்கி போடுவதில் ஆசை, இப்படியெல்லாம் அடுத்தடுத்த ஆசைகள் உண்டாகி கொண்டே இருக்கின்றன. இருள் கொண்ட வெண்துயர் மாற்றி தன் ஈரில் பெரும் புகழே தெருளும் தெருள் தந்து ராமானுஷன் செய்யும் சேமங்களே. இப்படி இருளில் சம்சாராக்னி விதீபனமாக இந்த சம்சாரம் என்னும் கொடிய வெம்மையில் நாம் தவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நமக்கு ஆபாசமான உறவினர்களை எல்லாம் மிகச் சிறப்பானவர்களாக மதித்து அவர்களையே போற்றுதலுக்குரியவர்களாக திகழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அந்த தெருள் மருள் இவற்றையெல்லாம் மாற்றி நம்முடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றி ராமானுஷன் ஈரில் பெரும் புகழே, அந்த உயர்ந்ததான பெரும் புகழாளனான சுவாமி ராமானுஷர் நமக்கு அளித்திருக்கக்கூடியது என்ன? பெரும் பாக்கியமான ராமானுஷமுனி இன்னுரை சேர் என்று தன்னுடைய உயர்ந்த உபதேசங்களை எல்லாம் அருளிச் செய்திருக்கிறார். ராமானுஷன் செய்யும் சேமங்களே. சேமம் என்பது க்ஷேமம். நாம் சுகமாக இருப்பதற்கு, சௌக்கியமாக இருப்பதற்கு, எந்த விதமான சிரமங்களும் நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு ராமானுஷன் செய்யும் சேமங்களே, ராமானுஷன் நமக்கு செய்திருக்கக்கூடிய சேமம். என்ன ஒரு பாக்கியம் தெரியுமா? ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகளை வாசித்தவர்களுக்கு வேறு எதிலேயுமே
ருச்சி என்பது ஏற்படவே ஏற்படாது. அதைத்தான் கீழே ஒரு முறை பார்த்தோம். அவிஸ்ருதாஸ்து கம்பீராக ராமானுஜ முனேர்கிரஹா தர்ஷயந்த பிரசாதேன ஸ்வம்பாவம் அகிலம் திருடம் என்று அந்த ராமானுஜ முனிவருடைய ஸ்ரீசுக்திகள், அவருடைய அருஞ்சொற்பொருள்கள் நமக்கு தம்மை நமக்கு காண்பித்து தரட்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அப்படித்தான் பரிச்சித கஹனான பிராஸ்துவீட பிரசாரம், பரிச்சித கஹனானஹா பெரும் ஆழமாய் அகாதமாய் நல்ல செஞ்சொற்பெருக்குகளுடன் கூடிய ராமானுஜ ஸ்ரீசுக்தி தன்னை நமக்கு காட்டித்தரட்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.